அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் வணிகன் யூடியூப் சேனல். இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸில் ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம சொன்ன ரீடெஸ்ட் லெவல்லாம் வந்து ரீடெஸ்ட் ஆயிடுச்சா, நாளைக்கு என்னென்ன லெவல்லாம் வந்து ரீடெஸ்ட் பண்ணோம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இதோட ரீடெஸ்ட் லெவல் எல்லாம் டீட்டெயில்ஸாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர் கிடையாது. இங்கே ஷேர் பண்ணுற அனாலிசிஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஓன் ரிசர்ச் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரைடே அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதுலேயே வந்து நம்ம லெவல்ஸ் எல்லாத்தையும் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 23,870 வந்து பார்த்தீங்கன்னா லெவல் தொடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி, ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 57,125 அப்கமிங் லெவல்ட்டு சொல்லியிருந்தோம். ஸோ இது எல்லாமே வந்து இன்னைக்கு டச் ஆயிடுச்சா அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் ஸோ சாட்டர்டே சண்டே லீவ் இருந்தது. ஸோ அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போல் போட்டிருந்தோம். மண்டே நிஃப்டி 50 ப்ரெடிக்ஷன் விச் லெவல் வில் நிஃப்டி டச் ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லிட்டு போட்டிருந்தோம். ஸோ நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா 23,870 அந்த லெவலில் தான் வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 23,870 தான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் அதுக்கு மேலே தான் வந்து ஓப்பன் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ பட் இந்த லெவல் வந்து இன்னும் டச் ஆகலை. ஸோ அது ஏன் என்னன்றது டீட்டெயில் நான் வந்து சொல்கிறேன்னா, ஸோ வழக்கம் போல் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஃப்ரைடே அன்றைக்கி கொடுத்த போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் வந்து இன்னையோட ரீடெஸ்ட் லெவல் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு பாருங்கள், பேங்க் நிஃப்டி பார்த்தீங்களா, நம்ம சொன்னது எந்த அளவு கரெக்டாக வந்து ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இருந்தது பாருங்கள். 57,125 லெவல் வந்து அப்கமிங் லெவல்னு சொல்லிட்டு பேங்க் நிஃப்டிக்கு வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் பாருங்கள், எக்ஸாக்டாக வந்து அந்த கேண்டிலை வந்து டச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 23,870 இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிஃப்டிக்கு வந்து கொடுத்துருந்தோம். பட் ஆனால் மார்க்கெட் வந்து இந்த லெவலை வந்து தொடாமல் மார்க்கெட்டு மேலே தான் வந்து ஓப்பன் ஆனோம். ஸோ இது என்ன காரணம்னா, நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு பையிங் ப்ரெஷர் இருந்த காரணத்தினால நம்ம லெவலுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணல. ஸோ இதுதான் வந்து நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, டெய்லி வந்து மார்க்கெட் வந்து அப்டேட் ஆகிடுது. ஸோ அப்டேட் ஆகிற மார்க்கெட் வந்து என்னென்னா ஒரு லெவலை அன்றைக்கே வந்து டச் பண்ணுன்ற அப்படிலாம் கிடையாது. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் கழிச்சு கூட வந்து டச் பண்ணுறதுக்காக பாசிபிலிட்டி கூட வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, மார்க்கெட் வந்து என்ன மாதிரி டைரெக்ஷனில் போகிறோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு போகணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பிரேக் பண்ணுதா இல்லை மேலே பிரேக் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் தான், 24,000 பெண்டிங் லெவல், இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா போன தேர்ஸ்டே டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தொட வேண்டிய லெவல். பட் தொடாமல் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டாங்க. ஸோ 24,000 இந்த பெண்டிங் லெவல் கூட நம்ம வந்து பெண்டிங்கில் இருக்குன்ற விஷயத்தையும் வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சார்ட்டில் போயிடலாம். ஸோ சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி மார்க்கெட் எந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கான் பாருங்கள். ஸோ 23,870 இந்த லெவல் வந்து தொடலை. ஸோ காரணம் என்னென்னா, அதிகமான பையிங் ப்ரெஷர் காரணனால இன்னைக்கு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ட்ராப் மாதிரி கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு 24,000 இந்த லெவலில் வந்து டச் பண்ணிடும். ஸோ அப்கமிங் லெவல்ஸ் இந்த 23,870 கண்டிப்பாக மார்க்கெட் வந்து தொடாமல் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் என்ன தான் வந்து மேலே ஓப்பன் ஆனாலும் இல்லை கீழே ஓப்பன் ஆனாலும் இந்த லெவலை வந்து தொடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ மார்க்கெட்டு மேலே எவ்வளோ போனாலும் அது வந்து ஒரு ட்ராப்பாக தான் நான் பார்க்குறேன். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23,870 தொடர்றதுக்கான பாசிபிலிட்டியாக நான் பார்க்குறேன். ஸோ நாளையோட ப்ரெடிக்ஷன் வந்து நிஃப்டியோட வந்து பார்த்தீங்கன்னா 23,870. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, 57,125 ஃப்ரைடே கொடுத்த லெவலு எந்த அளவுக்கு கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் கொடுத்துருப்பாருங்க. அதோட ரேட்டஸ்ட் பாயிண்ட்லாம் பாருங்கள், கரெக்டாக நான் சொன்ன அந்த லெவல் தான். ஸோ இந்த மாதிரி வந்து அக்யூரேட்டாக வந்து ஒரு லெவல் வந்து ப்ரிடிக்ட் பண்ணணும்னா அதுக்கு வந்து பை பேக் டெஸ்ட்டு
ஸோ அனலிசிஸ் மூலியமாக நீங்கள் வந்து முன்னாடி நடந்த விஷயத்த எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து எக்ஸாக்டான லெவல் வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு 56,700 இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியை நான் பார்க்குறேன். ஸோ அநேகமாக நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். மார்க்கெட் வந்து நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுது பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோட லெவல் வந்து 56,700 இந்த லெவல் வந்து நான் வந்து நாளைக்கு ரீடெஸ்ட் பண்ணுன்ற இது வந்து நாளைக்கு ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான். மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து நல்ல வந்து ஒரு கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆயிருக்கான். ஸோ 76,400 இதுவும் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு நான் கொடுத்த லெவல் தான். ஸோ இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்னைக்கு டச் பண்ணலை. ஸோ நாளைக்கு இந்த லெவல் வந்து டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி. ஏன்னா மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஹியூஜ் கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆயிருக்கான். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலே பிரேக் ஆகல பாருங்க. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து பிரேக் ஆகிருந்தா இந்த லெவல் தோறதுக்கான பாசிபிலிட்டி கிடைச்சிக்கும். பட் ஆனால் பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விடவே இல்லை. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் மேலே பிரேக் பண்ண வச்சுட்டு மேலே போய் இன்னைக்கு வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ நான் லைவ்ல சொன்ன ஒரே விஷயம் தான், மார்க்கெட் என்னதான் வந்து மேலே போனாலும் இல்லை நாளைக்கே கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் இந்த லெவலை வந்து தொடாமல் ஃபர்தராக மார்க்கெட் வந்து புல்லிஷாக போகிறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் லெவல். இந்த லெவல்லாம் வந்து மார்க்கெட்டு ரியாக்ட் பண்ணியே ஆகணும். ஸோ நாளைக்கு பார்க்கலாம் இந்த லெவல் எல்லாமே வந்து எந்த மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணுதுன்ட்டு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் கொடுக்குற எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ யாரும் கண்மூடித்தனமாக வந்து அதிகமான லாட்டெல்லாம் போட்டு ட்ரேட்லாம் பண்ணாதீங்க. ஸோ தயவு செஞ்சு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம். நன்றி.